எல்லோருக்கும் வணக்கம். கல்யாணம் பண்ணுறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அதில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அதில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் எதை எடுத்து பார்த்தாலும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஆக இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இறங்குறதுல ஒரு அர்த்தமே இல்லை, இருந்தாலும் இறங்கி தான் கிடக்கிறான். வேர்ல்டு மார்க்கெட் ஏறக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்திருக்கு. அதனால் இங்கே பாருங்கள், ஜப்பானில் 1.21% மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் நம்மளுக்கு 0.25% இறங்கி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம சந்தோஷத்தில் முக்கியமாக மண்ணள்ளி போடுறதுக்கு குறுக்கால வந்தது யாருன்னா, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. அதனால தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வேர்ல்டு மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ஏறிக்கிட்டு இருக்கீல. நம்மளுக்கு மட்டும் திருஷ்டி போட்டு மாதிரி போய் சின்னதாக ஒரு ரெட் டாட்டை வச்சு விட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்போதைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஐபிஓக்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த சாய் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஐபிஓலாம் விட்டுருங்க, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது சுமாராக இருக்கிறது. அதாவது இவங்க சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பரில் போய் பார்க்கும்பொழுது விஷால் மெகா மார்ட் லிமிடெட் அப்படின்றதனுடைய ஐபிஓ 78 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க. அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது வரைக்கும் மேபி ஏதாவது ஒரு 26% கெயின் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் அப்படின்றது 279 ரூபாய்க்கு வரக்கூடிய ஐபிஓ. அது லிஸ்ட் ஆகும்பொழுது எவ்வளவு லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா, மேபி ஒரு 435 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. விச் இஸ் லைக் ஒரு 50%க்கு மேலே. இன்னும் ஒரு ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன் அப்படின்றது. இவங்களுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா 1329 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க. இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு 28% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் வெளிவந்திருக்கக்கூடிய 4 ஐபிஓக்கள்ல இந்த சாய் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற ஐபிஓ தவிர்த்து மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியத்தோட வளம் வந்து ஓடி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, நியூஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்குலாம் பார்த்து பிடிச்சிங்கன்னா மேபி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற ஷேர் காலையில் வெறும் 3% தான் இருந்தால், இப்போ போய் எடுத்து பார்த்தா 6% பாசிட்டிவ். இறங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்லேயும் 6% மேல் நோக்கி வரக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு புது சோலார் ப்ராஜெக்ட் ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தி. அதே மாதிரி இந்த அக்மி சோலார் அப்படின்றதுலையும் அந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அவன் பெருசாக ஏறல. காலையில் 280 ரூபா இருந்தானுங்க. 280 ரூபா இந்த நியூஸை வச்சுக்கிட்டு போயிட்டு அப்புறம் கடைசியில் லோ வந்து 269 ரூபா. இப்போ மறுபடியும் 272 ட்ரேட் ஆகுது. எப்படியோ நியூஸ் இருக்கிறதுனால ஒன்றா மேலே ஏறிடுறாங்க, இல்லைன்னா வாலட்டிலிட்டி அப்படின்றது இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னா, நம்மளுடைய செக்டரல் இண்டிசஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா யார் டாப்ல இருக்கா, யார் பாசிட்டிவ்ல இருக்காங்கன்னா ஒரே ஒருத்தன் தான், நோபடி எல்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே கிரீனா இருக்கு. அதில் மொத்தம் 10 ஷேர் இருக்கு. 10மே பல்ல காட்டிட்டு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம யாருமே காரணம் இல்லை, அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்டடாக வந்துடுச்சு. அதனால் இந்த மாதத்தில் இன்னொரு யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வரும்பொழுது ரேட்டை கண்டிப்பாக குறைப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால, அப்படி ரேட்டை குறைக்கும் பொழுது அமெரிக்காவில் பணப்புழக்கம் அதிகமாகும், அமெரிக்காவிலிருந்து நிறைய சாஃப்ட்வேர் ஆர்டர்கள்லாம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு தூக்கி நிறுத்திட்டாங்க. இவங்க மட்டும் இல்லைனாக்கா அப்புறம் இன்னைக்கு நிஃப்டி ததிகினத்தோம் தந்தத்தோம் தான். ஏன்னு கேளுங்க, இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா இல்லைன்னு வச்சிங்களேன், இன்னொரு 25 பாயிண்ட் கூடுதலாக மைனஸ் வந்திருக்கும் நியூட்ரலாக இருந்தாவே. அவங்க இன்னொரு 25 பாயிண்ட் இறங்கியிருந்தாங்கன்னா அப்புறம் 100 பாயிண்ட்டை தாண்டி வண்டி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதனால் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றினது யாரு அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் பரவாயில்ல, அது நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டா. இன்னும் 2-3 நாளாக கீழே இறங்கி கொண்டு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பல இண்டெக்ஸ்கள் இன்னுமே இறங்கி பூஜ்ஜியமாக தான் இருக்குது. பெருசாக ரிட்டர்ன் என்பது கொடுக்கவே இல்லை. இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த கோதாவரி ஷேர் அப்படின்ற ஒரு ஷேர், அவனு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கெயில் இந்தியா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே ஒரு 252 ரூபாயெல்லாம் போயிட்டான். அடேங்கப்பா, 252 ரூபா எங்கின்னு பாருங்க. இந்த கோதாவரி பவர், கோதாவரி அப்புறம் ஏன் இந்த மாதிரி காரியம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி 253 ரூபாயிலிருந்து நியூஸ் பொதுவாக 2-3 நாள் தாக்கு பிடிக்கும். ஆனால் இது 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல. அந்த நியூஸுக்கு 253 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 238 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
என்ன தலைவா புஸ்வானம் மாதிரி ஆகிட்டீங்க, ராக்கெட் மாதிரி போவீங்க அப்படின்னு பார்த்தா புஸ்வானம் மாதிரி ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த எம்டார் டெக் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா காலையில் ஃப்ளாட்டாக இருந்தவன் இப்போ திடீர்னு எடுத்து பார்த்தா 3.5% இறங்கி கிடக்கு. இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் பாவம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தினுடைய லோவை வந்து இவன் இன்னும் உடைக்கல. ஸோ இங்கிருந்து அப்படியே பிக்கப் ஆகி அவன் பழைய ரேட்டெல்லாம் ஒரு 2000 தாண்டிட்டா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். இல்லைன்னா பாவம் கும்பா குட்டி தான். ஸோ சமீபத்தில் வந்த லோ உடைக்கக்கூடாது, சமீபத்தில் வந்த சப்போர்ட்டை உடைக்கக்கூடாதுன்னு இந்த முதலீட்டாளர்கள்லாம் ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் போட்டு தள்ளி இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பல ஷேர்கள் இறங்கு, அந்த பல ஷேர்களும் காரணத்தோட தான் இறங்குது. இந்த நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் நல்ல கம்பெனி தான், 5% இன்னைக்கு ஒரே நாளில் போட்டு தள்ளிட்டாங்க. என்ன காரணம்னா அந்த ஷேரில் நடந்திருக்கக்கூடிய பிளாக் டீல் தான் காரணம். அது கிட்டத்தட்ட 6800 ரூபாயில மேபி நடந்திருக்கும் அப்படின்ற மீடியாவில் செய்திகள் வந்ததுனால அவன் இப்போ நேற்றத்தை க்ளோசிங்னு பார்த்தா 7297 ரூபா. அதனால பாவம் அந்த ஸ்டாக்கை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுட்டாங்க. எப்போ பிளாக் டீல்லாம் நீங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க எல்லாரும் கும்பா அப்படின்ட்டு கும்பா பாடி விட்டாங்க இந்த நுவாமா ஷேர். இந்த மாதிரி பிளாக் டீல் நியூஸ் மட்டும் வராமல் இருந்ததுன்னா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு 0.5% 1/4% இறங்கிட்டு அல்லது ஏறிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா கொண்டிருப்பான். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இவன் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 1கள், அதாவது 111% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்த ஷில்பா மெடிக்கேர் அப்படின்ற ஒரு ஷேரை பற்றி செய்திகள் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இது ஏதோ ஒரு 300 ரூபா ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்ததான் ஞாபகம். இப்போ போய் கீழே விழுகாத கம்பெனிகள் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 1000 ரூபா. ஆனால் இது நம்ம ஷில்பா இப்போ 300 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இவன் என்னடா திடீர்னு 1000 ரூபா ரேஞ்சில் இருக்கானே, இவன் என்னதான் செக்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கள. இது ஒரு ஃபார்மா ரிலேட்டடான செக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இதில் முதலீட்டாளர்கள் பெரிய ஆளு யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மார்ச் குவார்ட்டர், ஜூன் குவார்ட்டர், செப்டம்பர் குவார்ட்டர்னு மொத்தம் இந்த 3 குவார்ட்டர் கழித்து பார்க்கும்பொழுது முதல்ல வெறும் 0% ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்த டிஐஸ் இப்போ போய் பார்க்கல ஆல்மோஸ்ட் 8% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண வேலை தான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்டாக் 300 ரூபாயில் பார்த்துட்டு இருந்த ஸ்டாக் இப்போ 1000 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்குமேங்க லக் அடிக்குது. ஷில்பா அப்படின்ற இந்த மெடிக்கேர் கம்பெனிக்கு லக் அடித்து 1000 ரூபா அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுவே பல்வேறு கம்பெனிகள் சோபா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஷேர்கள் இருக்குது. அந்த கம்பெனிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்காது, ஏன்னா அது பெரிய உச்சத்துக்கு வரல. கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மோட்ரு அமையல, ஷேரும் அமையல அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபத்தை புக் பண்ணு, டபுள் டாப் போடுது அப்படின்றதுக்கான சில உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஷேர் டபுள் டாப்புக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இது ஒரு டாப் வந்தது 700 ரூபா ரேஞ்சில், அதுக்கப்புறம் கீழே 550 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஏறும் பொழுது இவனும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இன்றைக்கெல்லாம் அந்த டபுள் டாப் கிட்ட ஏதோ ஒரு குரூப் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டுட்டு சரி இறங்கினா வாங்கிக்கலாம் அப்படின்னு இது ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. எது எப்படியோ டாப்பில் இறங்கின ஸ்டாக் அப்படின்ற பேரில் அந்த நியூஸில் இன்றைக்கி இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஷேர் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஷேர் இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 6% பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான். இப்பேற்பட்ட வீழ்ச்சி அவனுடைய சமீப காலங்களில் எங்கேயுமே வரல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஒரே நாளில் வரவே இல்லை. இன்னைக்கு எதுக்காக இப்படி ஒரே நாளில் 6% இறக்கி விட்டுருக்காங்க தெரில. மேபி ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லையா அப்படின்றது தெரில. இவன் ஒருத்த மட்டும்தான் உருப்படியாக இருந்தான் மெட்டல் சைடு, நேஷனல் அலுமினியம் மட்டும் மேலே இருந்தான். மற்ற ஹிந்து ஜிங்கு அவன் இவன் ஏகப்பட்ட கம்பெனிகள் கீழ் நோக்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரி இவனை மட்டும் ஏன் மேலே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இவனை எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டாங்க போல். நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த வேதாந்தா ஷேர் வச்சிருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் யோகக்காரங்களாக இருக்காங்க. அது அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு இன்ட்ரம் டிவிடெண்டுக்காக மீட்டிங் கூட்டுறன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த போர்ட் மீட்டிங் ஏதோ ஒரு காரணத்தில் நடக்கல. இப்போ வந்து என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 16 போர்ட் மீட்டிங் நடக்குது, அங்கே நாங்கள் 4th இன்ட்ரம் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இந்த ஸ்டாக்கை மட்டும் ஒருத்தர் தொடர்ந்து கடந்த 5 வருஷத்தில் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா டிவிடெண்ட்லேயே பெரிய பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு கட்டத்தில் 400 ரூபாயிலிருந்து டபக்குன்னு 200 ரூபா வந்துருச்சு. அங்கே ஏவரேஜ் பண்ணவங்களுக்கு மறுபடி பணம் ஒரே வருஷத்துக்குள்ளே டபுளும் பண்ணி விட்டா. ஸோ வேதாந்தா கடந்த 3 வருஷத்தில் பணத்தை அதிகமாக சம்பாதித்து கொடுத்த பங்குல இவனு ஒருத்தனா வந்திருக்கு வேதாந்தா. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி இறக்கமும் நிறுத்திட்டான், ஏற்றத்தையும் நிறுத்திட்டான்னா அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி சைட்வேஸில் போயிடுவாங்க.
அதை ஃப்ளாட் சேனல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அந்த மாதிரி போயிடுச்சா, இனி 760க்கும் 860க்கும் இன்னொரு வருஷத்துக்கு விளையாடுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. நண்பர்களே, ஒரு சிறப்பான சம்பவத்தை கேளுங்க. நான் ஒரு காலத்தில் இந்த ஐடிபிஸ் அப்படின்றத வாங்கினேன், டாட்டாவினுடைய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக. நான் வாங்கினதான் தாமதம் என்னமோ தெரியல, அவன் பாட்டுக்கு 2021 ஹெவியாக விழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து இப்போ தான் உருப்படியாக மேல் நோக்கி தாண்டி வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் அந்த காலத்தில் வாங்கி இப்போ வரைக்கும் வச்சிருந்தாவே அது ஒரு 17-20% லாபம் தான் இந்த 2 வருஷத்தில். அதை ஏவரேஜ் கீழே இது வாங்கியிருந்தோம்னா ஏவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே லாபம் என்பது வந்துடும். ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியமான செய்தி என்ன சொல்லுது இந்த ஐடிபிஸ் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்குகள்லையோ இண்டெக்ஸ்லையோ எஸ்ஐபி என்பது ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்த லாபம் இருந்து கீழே ஒரு 40-50% இறங்கி கிடக்கும் பொழுது அப்போ எஸ்ஐபி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து போட்டது எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம கெட்ட நேரம் நம்ம எஸ்ஐபி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம், அது லாபம் தான். நீண்ட காலத்தில் பார்க்கும் பொழுது இறங்கிட்டு ஏறும் பொழுது லாபம் தான். பட் இது போன்ற எஸ்ஐபி போட்ட பணத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவும் கீழே போட்ட பணத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன் மேலே பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஏதாவது லாபம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் வெற்றி இன்னும் அதிகமான பர்சன்டேஜில் கிடைக்குது. நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தி வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபயர் உருவாக்கும். என்ன காரணம் கேளுங்க. இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் அப்படின்றவங்க 1000 கோடி பணம் புரட்டுறாங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை. இந்த ஷேர் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 13% இது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% இருக்கு. ஆக மொத்தம் 19% சம்பாரிச்சு கொடுத்து வாங்கின விலையை விட அதிகமாக தான் இருக்கு. அப்போ வேணும்னா கூட வித்துட்டு போறவங்க வித்துக்கு போய்க்குவாங்கல்ல. ஆனால் பிஜி இன்வெர்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் 13% டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த ஸ்டாக்கினுடைய விலை இப்போ எக்ஸிட் பண்ணி போகலான்னு பார்த்தா நஷ்டத்துக்கு தான் எக்ஸிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் திடீர்னு மேல் நோக்கி வந்து இந்த ஸ்டாக்கை மேல் நோக்கி கொண்டு வந்தாங்களோ கடந்த 1.5 வருஷத்தில், அதே மாதிரி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை கொண்டு வந்தால் எங்களுடைய ஸ்டொமக் ஃபயர் எல்லாம் போய் கூலிங் ஆயிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, யாராவது இந்த கரூர் வைசிய பேங்க் ஷேர் வச்சிருக்கீங்களா? அதில் ஒரு அருமையான செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 4 பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஷேர்லாம் கீழே விழுந்து கிடந்தா வாங்கியிருப்பாங்க தான் நிறைய பேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது 236 ரூபாய்க்கு இருக்காமல் ஒரு 200 ரூபாய் இல்லைன்னா 150 ரூபாயில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி 4 புது பிரான்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வரும் பொழுது தூக்கி விட்டுருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஷேர் இருக்கிறதே மேலே தான். அதனால் இந்த செய்தியில் இன்னைக்கு பெருசாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வரல. பட் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு சந்தோஷம் தான். அப்பாடா, அது தன்னுடைய பிஸ்னஸை பெருக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து அவங்களுடைய போர்டு வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் 2500 கோடி பணம் புரட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போன்ற 2500 கோடி 8000 கோடி 15000 கோடி அப்படின்ற பணத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை புரட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அது போன்ற கம்பெனிகள்லாம் எப்போ போய் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி வரக்கூடிய சக்தி அப்படின்றது அவங்களுக்குள்ள வருது. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது ஐபிஓ வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த ஐபிஓ மட்டும் சந்தோஷம் இல்லை, இவனால பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் எல்லாருமே ஒரு காலத்தில் சந்தோஷமா இருந்து மேல் நோக்கி போனாங்க. அப்புறம் உலகம் இதை தூக்கி கீழே வீசிருச்சு. மார்க்கெட் விழுந்தப்ப, மார்க்கெட் வந்து மேலே வந்தப்ப இவனும் கொஞ்சோண்டு மேலே வந்தான். ஆனால் இப்போ 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஏங்கர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வித்துக்கலாம் அப்படின்ற லாக்கின் போகுது அப்படின்றதுனால இன்னைக்கு பிடிச்சி அவனை அடி வெளுத்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் அவன் எங்கே வந்து விழுந்திருக்கான்னா அவனுடைய ப்ரீவியஸ் லோ பக்கத்திலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஐபிஓக்களில் வந்த நிறைய நல்ல நல்ல பங்குகள் கீழே போனால் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி மேல் நோக்கி வந்ததை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வரலாறில் நடந்த மாதிரி மறுபடியும் எதிர்காலத்தில் நடக்குமா அப்படின்றது தெரியல. வந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வந்து சேரும். வேற எந்த இண்டெக்ஸ்லையும் பெருசாக ஏறுற மாதிரி எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஐடி ஸ்டாக்ஸ் கெயின் ஆகிட்டு இருக்கான். பட் அதை ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு 5% 10% ஏறினது யாரும் இல்லை. இந்த ஸ்மால் கேப்பில் டிடிஎம்எல் ஹைலைட் பண்ணி காட்டுறதே பாவம். இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து லாபம் செய்யாத கம்பெனி இதெல்லாம் வாங்கி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. 200 ரூபா 150 ரூபா ரேஞ்சிலாம்.
வேற யார் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பரவாயில்ல. சிந்து ட்ரேட்னு ஒரு கம்பெனி, ஸ்டார் சிமெண்ட் போன்ற சில கம்பெனிலாம் 10% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதில் இன்னைக்கு இறங்கி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நுவாமா, கோபால் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் சின்ன ஸ்மால் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இறங்கி இருக்கிறது நிறைய காரணத்தோட தான் இறங்கியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன படிப்பினைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ கேப் ஷேர்ஸ் எல்லாம் நிறைய 5% இறங்கியிருக்கு அந்த ஷேர்கள். ஆனால் அதுவே நீங்கள் பெரிய நிஃப்டி 50 இண்டெக்ஸு, சில மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இறங்கலை. அது ஒன்று தான் இன்றைய மார்க்கெட்டில் ஒரு நல்ல படிப்பினை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.